கோட்பாட்டு ஆராய்ச்சி. கோட்பாட்டு ஆராய்ச்சி புதிய கோட்பாடுகள், கருத்துக்கள் அல்லது கட்டமைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. இது உண்மையான உலகத்திலிருந்து தரவை நேரடியாக சேகரிப்பதை உள்ளடக்குவதில்லை. முக்கிய அம்சங்கள். ஏற்கனவே உள்ள இலக்கியம் மற்றும் தர்க்கரீதியான பகுத்தறிவின் அடிப்படையில் ஏதாவது ஏன் நடக்கிறது என்பதை விளக்க முயல்கிறது. கருத்துகள், மாதிரிகள் மற்றும் அனுமானங்களை பயன்படுத்துகிறது. சோதனைகள் அல்லது களத்தரவு தேவையில்லை. விளைவு: புதிய யோசனைகள், கோட்பாடுகள், கொள்கைகள். எடுத்துக்காட்டு: கணக்கெடுப்பு தரவை சேகரிக்காமல் நுகர்வோர் உந்துதல் வாங்கும் நடத்தையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை படிப்பது. ஏற்கனவே உள்ள கோட்பாடுகளை மதிப்பாய்வு செய்வதன் மூலம். அனுபவ ஆராய்ச்சி. அனுபவ ஆராய்ச்சி அவதானிப்புகள், சோதனைகள் அல்லது உண்மையான உலகத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட தரவை நம்பியுள்ளது. தரவு சார்ந்த அணுகுமுறை. கருத்துகள் மற்றும் கோட்பாடுகளை சோதிக்கிறது. புள்ளிவிவர கருவிகள் மற்றும் பகுப்பாய்வுகளை பயன்படுத்துகிறது. புறநிலை மற்றும் அளவிடக்கூடிய முடிவுகள். முடிவு: நிரூபிக்கப்பட்ட அல்லது நிரூபிக்கப்படாத முடிவுகள். எடுத்துக்காட்டு: சில்லறை விற்பனை கடையில் விற்பனையை கணிசமாக அதிகரிக்கிறதா என்பதைக் கண்டறிய ஒரு கணக்கெடுப்பை நடத்துதல். கோட்பாட்டு ஆராய்ச்சிக்கும் அனுபவ ஆராய்ச்சிக்கும் இடையிலான வேறுபாடுகள். ஒன்று, கோட்பாட்டு ஆராய்ச்சி புதிய யோசனைகள் அல்லது கருத்துக்களை உருவாக்குவதை அடிப்படையாகக் கொண்டது. அதேசமயம் அனுபவ ஆராய்ச்சி நிஜ உலகத் தரவை சேகரித்து பகுப்பாய்வு செய்வதை அடிப்படையாகக் கொண்டது. 2. கோட்பாட்டு ஆராய்ச்சி தர்க்கரீதியான பகுத்தறிவு மற்றும் ஏற்கனவே உள்ள இலக்கியங்களை பயன்படுத்துகிறது. அதேசமயம் அனுபவ ஆராய்ச்சி சோதனைகள், ஆய்வுகள் மற்றும் அவதானிப்புகளை பயன்படுத்துகிறது. 3. கோட்பாட்டு ஆராய்ச்சி ஒரு நிகழ்வு ஏன் நிகழ்கிறது என்பதை விளக்க முயல்கிறது. ஆனால் அனுபவ ஆராய்ச்சி ஒரு கோட்பாடு உண்மையில் நடைமுறையில் செயல்படுகிறதா என்பதை சோதிப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. 4. கோட்பாட்டு ஆராய்ச்சி களப்பணி அல்லது தரவு சேகரிப்பை உள்ளடக்குவதில்லை. அதேசமயம் அனுபவ ஆராய்ச்சிக்கு அளவிடக்கூடிய சான்றுகள் மற்றும் புள்ளிவிவர பகுப்பாய்வு தேவைப்படுகிறது. 5. கோட்பாட்டு ஆராய்ச்சியின் விளைவு புதிய கோட்பாடு, மாதிரிகள் அல்லது கட்டமைப்புகள் ஆகும். அதேசமயம் அனுபவ ஆராய்ச்சியின் விளைவு உண்மை முடிவுகள் மற்றும் ஆதாரமாகும். 6. கோட்பாட்டு ஆராய்ச்சி மிகவும் சுருக்கமானது மற்றும் கருத்தியல் சார்ந்தது. அதேசமயம் அனுபவ ஆராய்ச்சி மிகவும் நடைமுறை மற்றும் தரவு சார்ந்தது. 7. கோட்பாட்டு ஆராய்ச்சி வாதங்களின் வலிமையைப் பொறுத்தது. அதேசமயம் அனுபவ ஆராய்ச்சி சேகரிக்கப்பட்ட தரவின் துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மையைப் பொறுத்தது.